இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அண்ட் எக்ஸல் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவை நம்ம கம்ப்யூட்டரில் வேர்ட் அண்ட் எக்ஸல் இருக்கணும். இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலில், காலேஜில், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில், ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில், இந்த மாதிரி இதில் எங்கேயாவது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஈவெண்ட் ரிலேட்டட் அண்டு ஏதாவது ஆஃபர் பற்றி மெயில் மீன்ஸு இன்விடேஷன் அனுப்புகிறவங்களுக்கு, ஒரு லேபிள் பண்ணுறவங்களுக்கு, ஒரு அட்ரஸ் என்வெலப்பில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெயில் மெர்ஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். வணக்கம் நண்பர்களே, வின்ரி டெக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் டெக் தோழன். இந்த சேனலில் விண்டோஸ் டிப்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டுட்டோரியல்ஸ், ஏஐ டூல்ஸ் மற்றும் டெக் வீடியோஸை தமிழில் அழகாக பகிர்ந்து வருகிறேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நல்லா யூஸ் பண்ணிவிடுங்க, நேரத்தை வீணாக்காமல். வாங்க நம்ம இந்த டுட்டோரியலுக்கு போகலாம். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸலில் ஒரு டேட்டா வேணும். நீங்கள் யாருக்காக இந்த மெயில் மெர்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நான் இப்போ ஒரு வேர்டு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் சாம்பிளுக்காக. இது ஒரு சர்டிஃபிகேட். ஒரு 100 பேர்த்துக்கு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண ஒரு ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நீங்கள் 100 இது தனித்தனியாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ இது ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு. இதில் நான் எதெல்லாம் பிளாங்காக விட்டுருக்கணும், அதில் சர்டிஃபிகேட் ஐடி வேணும், கம்ப்ளீஷன் டேட் வேணும், எனக்கு டியூரேஷன் வேணும், கிரேடு வேணும், இது எல்லாமே வேணும். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேணும். இதுக்காக நான் இந்த டீட்டெயில் நான் இந்த எக்ஸலில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். காலம் ஹெட்டிங் எல்லாம் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாம் இதெல்லாம் சாம்பிள் நேம் தான், சும்மா நான் ஒரு டேட்டாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஃபார் இது மெயில் மெர்ஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள் டேட்டாஸ் ஒன்லி தான். ஓகேங்களா? எனக்கு இப்போ நான் மெயினாக என்னென்னா, இப்போ டேட்டா கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். இதில் எனக்கு என்னெல்லாம் தேவை, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சர்டிஃபிகேட் ஐடி, கோர்ஸ் டியூரேஷன், கம்ப்ளீஷன் டேட் அண்ட் கிரேட், இது எல்லாமே நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். வேர்டு டாக்குமெண்ட்டில் சாம்பிள் சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நேம் எதுவுமே அப்பியர் ஆகலை. இனிமேல் தான் நம்ம இந்த மெயில் மெர்ஜ் த்ரூவாக நேம் அப்பியர் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் மெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இந்த மெயில், அதாவது வேர்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் மெனுவில் மெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு டூல் பார் இருக்குது. இதில் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்ட். இதில் டோட்டலாகவே உங்களுக்கு டோட்டல் 6 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்போ ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது லெட்டரில் பண்ணணுமா, இமெயில் பண்ணணுமா, என்வெலப் பண்ணணுமா, லேபிள் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இது நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுங்கிறதுனால ஒரு லெட்டர் ஃபார்மேட் தான். ஒரு லெட்டர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுதேன். இப்போ இதுக்கு இங்கே ஸ்டார்டிங் டாக்குமெண்ட், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கேட்குன்னா, உங்களுக்கு செலக்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ஏதாவது டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிட்டிங் டாக்குமெண்ட்னாலும் சரி, எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும் திரும்ப. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு போகிறேன், செலக்ட் ரிசெப்ஷன்ஸ். இப்போ நான் யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற, யாருக்காக சர்டிஃபிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டேட்டாவை நான் செலக்ட் பண்ணதுக்காக போகிறேன். அதுக்காக இது கிளிக் பண்ணிட்டேன். இப்போ யூஸ் அண்ட் எக்ஸிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் ஆல்ரெடி டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதுனால யூஸ் அண்ட் எக்ஸிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ப்ரௌஸ் பண்ணி என்னோட டேட்டா எங்கே இருக்குதோ அந்த டேட்டாக்குள்ளே பாத்தில் நான் என்ன பண்ணிக்கிடுதேன், அந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிடுதேன். செலக்ட் பண்ணோன்னா அந்த இதில் நான் அந்த டேட்டாக்குள்ளே ஷீட், என்ன ஷீட் நேம் கொடுத்துருந்தோம் அந்த ஷீட் நேம் காமிக்கும். நான் கொடுத்தேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ அதில் இருக்கிற ஆல் டேட்டாவை காமிக்கும். இல்லை உங்களுக்கு பர்டிகுலர் டேட்டாவுக்கு மட்டும்தான் பண்ணணும்னா பர்டிகுலர் டேட்டா செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்ததுக்கப்புறமும் நீங்கள் டேட்டா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் டேட்டா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன கொடுக்குறேன், ரைட் யுவர் லெட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இப்போ டேட்டாஸ் எல்லாத்துக்குமே இப்போ எங்கெங்கே நம்மளுக்கு எது இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எங்கே பிரிண்ட் ஆகணும், அதுக்காக இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு அப்படின்ட்டு இருக்குது. அதில் போய்ட்டு இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு வேண்டாம், இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு பதிலாக அந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற காலம் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம் பிரிண்ட் ஆகணும். லாஸ்ட் நேம் இது எல்லாமே எக்ஸலில் நான் ஃபீடு பண்ணி வச்சுறது தான். அதில் காலம் ஹெட்டிங் வர்றதுனால அந்த
அந்த காலம் ஹெட்டிங்கை தான் அங்கே வந்து செலக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் நேம், இங்கே லாஸ்ட் நேம் வந்துட்டு அடுத்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் ஐடி இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும். அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு சர்டிஃபிகேட் ஐடி செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு கோர்ஸ் நேம் வந்து இதே தான், எல்லாத்துக்குமே ஒரே நேம் தான் அப்படிங்கிறதுனால ஒரே இது. எவ்ரி இதுக்கு வேறு வேறு நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே டேட்டா பேஸில், அதாவது எக்ஸலில் நீங்கள் வந்து அதே போல் கோர்ஸ் நேம்னு வச்சிங்கன்னா எவ்ரி ரெக்கார்ட்ஸுக்கு எவ்ரி சர்டிஃபிகேட் வந்து வேறு வேறு கோர்ஸ் நேமாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கிடலாம். இப்போ டியூரேஷன் கொடுக்குறேன். டியூரேஷனுக்கும் நாங்கள் வந்து டேட்டாக்கு இது கிரியேட் பண்ணியிருக்கிறேன், கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்ட்டு. இங்கே வந்து இப்படி தான் காமிக்கும், ஆனால் பிரிண்ட் ஆகும்போது ப்ராப்பராக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீஷன் டேட் அப்படிங்கிறது இருக்குது, கம்ப்ளீஷன் டேட் கொடுக்குறேன். கிரேட் இருக்குது, கிரேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கடைசியாக லாஸ்ட் ஸ்டெப் போகிறோம். என்னென்னா ஃபினிஷ் மெர்ஜ் அப்படின்ட்டு இருக்குது. அதில் போய்ட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அப்படின்னு தான் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு இப்போ ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். ஆல்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 100 இப்போ பாருங்கள், பேஜ் நம்பர் பாருங்கள் 1 to 100 வர ஒரே டாக்குமெண்ட் தான் பண்ணிட்டேன். எவ்ரி பேஜில் வந்து செப்பரேட் என்ன செய்வோம், ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியான சர்டிஃபிகேட் பேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். இவ்வளோ தாங்க மெயில் மெர்ஜ், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கமாண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு பேஜாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ, உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுதான் நம்ம வந்து மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூவாக இதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். லைக் செய்யுங்க, உங்கள் நண்பருடன் ஷேர் செய்யுங்க. இதே போல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், விண்டோஸ் மற்றும் டெக் டியூட்டோரியலை தொடர்ந்து பார்க்க வின்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்க. அந்த வீடியோவில், அடுத்த வீடியோவில் நம்ம இதே போல் அட்வான்ஸ் மெயில் மெர்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதுக்காக காத்திருங்க. தேங்க்யூ.